நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நல்ல செய்தியாக நாம் கர்த்தருடைய புத்தகத்தில் பார்க்க இருக்கிற பகுதி லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 10, 11, 12, 13. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, இந்த வேத பகுதியை நம்ம பார்க்குறோம். 18 வருஷமாய் எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு பெண், ஒரு கூன் விழுந்த கூனி பெண், 18 வருஷமாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா ஜெப ஆலயத்தில் இருந்ததா வேத பகுதி சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அவர் போதகம் பண்ணும்போது இந்த பெண் அங்கே இருக்கிறாங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பாருங்க, 18 வருஷமாய் இவங்க வாழ்க்கை நிமிர முடியாத ஒரு வாழ்க்கை. 18 ஆண்டுகளாய் எவ்வளவும் நிமிர முடியாது அப்படின்னா அந்த பெண்ணால் கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியாது, நிமிர முடியாது. எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு பெண் ஆண்டவர் போதகம் பண்ணும்போது அங்கே உட்கார்ந்து இருக்கிறத அவர் பார்க்குறார். ஆண்டவர் பார்த்ததும் அந்த பெண்ணை தம்மிடத்தில் அழைக்கிறார். அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார்னு அங்கே சொல்லப்படுது. அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் போதகம்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே எதிரில் இருக்கிற மக்களுடைய சூழ்நிலையும் அவர் பார்க்குறார். இந்த பெண் இயேசுக்கிட்ட என்னை குணமாக்குங்க, எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது, எந்த ஒரு கேள்வியும் கேட்டதாக அங்கே சொல்லப்படலை. இயேசு தேவாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இவர் போதகம் பண்ணும்போது அந்த பெண் அங்கே அமர்ந்திருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்ததும் தம்மிடத்தில் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை தன்கிட்ட அழைக்கிறார். அழைச்சி அந்த பெண்ணுக்கு விடுதலையை கொடுக்குறார். அந்த பெண் மேலே கையை வச்சு அந்த பெண்ணுக்கு அந்த நிமிர முடியாமல், எவ்வளவும் நிமிர முடியாமல் இருந்த அந்த பெண்ணுக்கு அந்த பலவீனத்திலிருந்து இயேசு விடுவிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது அவங்க 18 வருஷமாக அப்படி இருந்திருக்கிறாங்க. எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில் நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் பாருங்கள், இவங்க தேவாலயத்துக்கு வந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க குணமாக்கப்பட்டதே தேவாலயத்தில் தான், அவங்க சுகமாக்கப்பட்டதே தேவாலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவங்கள சந்திக்கிறார். அப்போ இந்த பெண் 18 ஆண்டுகளாய் எவ்வளவேனும் நிமிர முடியாமல் இருந்தாலும் இவங்க தேவாலயத்தையும்
தேவாலயத்து வழிபாடுகளையும் இவங்க எவ்வளோ மதிச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு நாள் என் நிலைமை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கலாம். 18 வருஷமாக எவ்வளவும் நிமிர முடியாத ஒருத்தங்க தேவாலயத்துக்கு வந்து கொண்டு இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இன்றைக்கி பாருங்கள், நல்ல வாழ்க்கை சூழலில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களே என்ன செய்ய மாட்டேன்றாங்க, சபை ஆராதனைகளுக்கு வருவதை தவிர்த்து இவ்வுலக காரியங்களுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பெண் எவ்வளவேனும் நிமிர முடியாத பெண், நிமிர முடியாத பெண், தன் வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க முடியாத பெண், சக மனிதர்களைப் போல, மற்ற மனிதர்களைப் போல நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு பெண்ணு 18 ஆண்டுகளாக இவங்க இப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு அங்கே சொல்லப்படுது. ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து அவங்கள அழைச்சி அவங்களுக்கு அந்த விடுதலையை ஆண்டவர் கொடுக்குறார். நிமிர முடியாத அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை தேவன் நிமிரச் செய்தார். அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கையவும் தேவன் என்ன செய்கிறாரு, நிமிர பண்ணுகிறார். நம் வாழ்க்கையில் நாம் விழுந்து கிடக்கலாம், எவ்வளவோ இந்த உலக காரியங்களாக இருக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பலவீனப்படுத்துகிற காரியங்கள் நம்மளை மூழ்கடித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் எந்த காரியமாக இருந்தாலும், உங்களை நிமிர விடாமல் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை தலை நிமிர பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த பகுதியில் நாம் அதை தான் பார்க்குறோம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் நம்மை நிமிரச் செய்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மை நிமிரச் செய்கிற தேவன், நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர். இந்த பெண் நிமிர முடியாமல் இருந்தாங்க இவங்க வாழ்க்கையில், ஆனால் இவங்களை நிமிரச் செய்தார் தேவன். இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை நிமிர முடியாமல் இருந்த வாழ்க்கைகளை நம் தேவனாகிய கர்த்தர் அவங்க வாழ்க்கையை மாற்றி அவங்களை நிமிர்ந்து கம்பீரமாய் நடக்க வைத்த காரியங்களை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய பகுதிகளில் நம்ம பார்க்க முடியுது. அன்பானவர்களே, நம்ம தேவன் நிமிரச் செய்கிற தேவன். நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 37:7 வசனத்தில் யோசேப்பு கண்ட சொப்பனத்தை சொல்லுவார். நாம் வயலில் அறுத்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, பாருங்கள், தேவன் ஒரு உயர்வுக்கு ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது அந்த மனிதனுக்கு கொடுத்த சொப்பானத்தை பார்த்தீங்களா, அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றுச்சான். நம்முடைய தேவன் பார்த்தீங்களா, நம்ம தேவன் நம்மளை நிமிரச் செய்கிற தேவன், தலை நிமிரச் செய்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்மளை தலை நிமிரச் செய்கிற தேவன். நம்ம இன்னொரு வசனம் பார்த்தோம் அப்படின்னா, லேவியராகமம் 26:13 நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனம் அன்பானவர்களே, லேவியராகமம் 26:13 உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அந்த அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருந்தீங்க நீங்கள், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நான் சொன்னார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கர்த்தருக்கு அடையாளம் பாருங்கள், என்ன அடையாளம்னா அவர் நம்மளை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் பாருங்கள், 18 வருஷமாக ஒரு ஆவியினால் இந்த அம்மா கட்டப்பட்டு அந்த ஆவி அந்த அம்மாவை நிமிர முடியாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்கு.
இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை, அந்த ஆவியை துரத்தி விட்டு அந்த அம்மாவை அந்த பலகீனத்தில் இருந்து விடுதலை செய்கிறார். அந்த சாத்தானின் கட்டுக்களை இயேசு கிறிஸ்து அறுத்தெறிந்து பூரண விடுதலை கொடுத்து எவ்வளவேனும் நிமிர முடியாத அந்த ஸ்திரியை தேவன் தலை நிமிரச் செய்தார். ஆமென். அன்பானவர்களே, நம்ம தேவன் பார்த்தீங்களா, அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் அந்த சுமைகளை சுமந்து சுமந்து குனிஞ்சு அந்த சுமைகளை சுமந்துக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நிமிர்ந்து நடக்கிறீங்க, கம்பீரமாக நடக்கிறீங்க. இது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நிமிர பண்ணினார். ஆமென். அன்பானவர்களே, அடிமைத்தனத்தின் நுகத்துகளை ஒடித்து முறித்தெறிந்து எப்படி இந்த கூனியான பெண்ணை கர்த்தர் நிமிரச் செய்தாரோ அதே போல்தான் அன்பானவர்களே, எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும், எந்த பொல்லாத காரியங்களாக இருந்தாலும், பொல்லாத ஆவியின் செயல்களாக இருந்தாலும், கர்த்தர் இயேசு அதிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை நிமிரச் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வேத புத்தகத்தில் அவர் நம்மை நிமிரச் செய்கிற தேவன்னு தான் சொல்லப்படுது. இன்னொரு வசனம் பார்த்தோம் அப்படின்னா, என்னாகமம் 23:24 வசனம், அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். ஆமென். அந்த ஜனம் எப்படி போய் நிற்கும்? தேவனுடைய ஜனம் எப்படி நிற்கும்? அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். என்னாகமம் 23:24. அன்பானவர்களே, வசனங்களை நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய புத்தகத்தில் சொல்லும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள், சபை ஆராதனைக்கு வர்ற பிள்ளைகள், அவங்க வாழ்க்கையில் நிமிர முடியாத சூழல்கள் இருக்குமே. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை விடுதலை ஆக்குகிறார், அவர்களை நிமிரச் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய வேத புத்தகத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 20:8 நம்ம வசனம் பார்த்தோம்னா, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நடக்க முடியாம பண்ணுகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த காரியத்தை, அந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து இயேசு நம்மை விடுதலையாக்குகிறார், தலை நிமிரச் செய்கிறார். ஆமென். அன்பானவர்களே, இந்த வசனங்களை நம்ம கவனிக்கும் போது கர்த்தரிடத்தில் வந்த மனிதர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து நடக்க முடியாத மனிதர்கள். எல்லாரையும் தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். இந்த சமுதாயத்தில் வாழ முடியலேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியுது. அன்பானவர்களே, சப்பானிகள், எவ்வளோ சப்பானிகளை ஆண்டவர் நடக்க வச்சிருக்கிறார் பாருங்கள். ஏன்னா அவங்க வாழ்க்கை முடக்கப்பட்டுடுச்சு. இந்த பெண்ணோட வாழ்க்கை 18 ஆண்டுகள் முடக்கப்பட்டு இருந்தது. 18 வருஷம் முடக்கப்பட்டு இருந்த இந்த பெண்ணோட வாழ்க்கையை இயேசு விடுதலையாக்கினார், விடுவித்தார். ஆமென். இந்த பெண்ணை நிமிரச் செய்தார். 18 ஆண்டுகள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். எவ்வளவேனும் நிமிர முடியாத ஒரு பெண். ஆண்டவர் பிறவி சப்பானியர்களை நடக்க வைத்தார். உடல் ஊனமுற்றோர்களை குணமாக்கினார். அவங்கெல்லாம் நிமிர்ந்து நடக்க முடியாதவங்களை இயேசு நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இயேசுக்கிட்ட வரும்போது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவ சபைக்கு நம்ம வரும்போது, நம்ம எந்த பலகீனம் நம்மளை அழுத்தி இந்த உலகத்தில் நிமிர விடாமல் நம்மளை செய்து இருக்கிறதோ அதை இயேசு அந்த கட்டுக்களை அறுத்தெறிகிறார், விடுதலையாக்கி உங்கள் வாழ்க்கையை தலை நிமிரச் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்தை இயேசு ஒழிக்கிறார்.
எடுத்து போடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர். அதை தான் லேவியராகமம் 26:13 சொல்லிச்சு. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர். அன்பானவர்களே, இவ்வளோ பலகீனப்பட்டு எவ்வளோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் நிமிர்ந்து நடக்க முடியாமல் எத்தனையோ சூழ்நிலைகளை இயேசுவை தேடி வந்தாங்க. ஆனால் வந்த எல்லாருமே மறுபடி தலை நிமிர்ந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய புத்தகத்தில் அதை தான் பார்க்க முடியும். ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா நம்மை நிமிரச் செய்கிற தேவன் அவர். நம்ம பழைய அடிமைத்தன ஆவிகளில் இருந்து இயேசு கிறிஸ்து கட்டவிழ்த்து நம்மளை விடுதலை செய்கிறார். அந்த பகுதியை தான் நம்ம லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். பலகீனப்படுத்துகிற அந்த பிசாசின் ஆவி அந்த பெண்ணை 18 வருஷம் வாழ விடாமல் அவங்க வாழ்க்கையை முடக்கி வச்சிருந்தது. முடக்கப்பட்ட வாழ்வை இயேசு உடைத்தெறிந்தார். ஆமென், அல்லேலூயா. முடக்கப்பட்ட வாழ்வை இயேசு உடைத்தெறிந்தார். முடவர்கள், எவ்வளோ முடவர்கள், பிறவி சப்பானியர்கள் எல்லாரையும் இயேசு துள்ளி குதிக்க வைத்தார், நடக்க வைத்தார், தலை நிமிரச் செய்தார். ஆமென், அல்லேலூயா. எந்திக்க பலன் இல்லாமல் கிடந்த மனுஷன்லாம் தலை நிமிர்ந்து எழுந்தான். ஆமென், அல்லேலூயா. அந்த இயேசுவை தான் நாம் வணங்குகிறோம். அவர் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். நாம் எல்லோரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிற நாம் எல்லோரும் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஊழியத்தில் அந்த பெண் கேட்குறதுக்கு முன்னாடியே, சொல்லுவதற்கு முன்னாடியே அந்த மக்களை பார்த்து இங்கே யாருக்கு என்ன செய்யணுன்றதை இயேசு கவனித்ததை இந்த பகுதியில் பார்க்குறோம். இந்த பெண்ணை இயேசு தான் அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. அந்த பெண் பக்கத்தில் வந்ததும் அந்த பெண் மேலே கையை வச்சு ஆண்டவர் அந்த பலவீனத்தின் ஆவியை வெளியே ஓட்டி விட்டார். அந்த பிசாசின் ஆவியை கட்டை அவிழ்த்தார். அந்த பெண்ணின் கட்டை அவிழ்த்தார். முடக்கப்பட்ட வாழ்வு தலை நிமிர்ந்தது. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களை முடக்கி வச்சிருக்குது? இந்த பெண்ணை 18 ஆண்டுகள் முடக்கி வைத்திருந்தது இந்த பொல்லாத ஆவி. உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நிமிரச் செய்யாமல், வாழ்க்கையை வாழ விடாமல், எவ்வளோ விஷயங்கள் உங்களை எந்த காரியம் முடக்கி வச்சுருந்தாலும் அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் இயேசு உங்களை விடுவிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை விடுவிப்பார், உங்களை நிமிர பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கி இந்த நல்ல வேத பகுதியை தியானித்தோம், கவனித்தோம். இந்த வேத பகுதியிலிருந்து சொல்கிற போதனை என்னன்னா, அவர் நம்மை நிமிரச் செய்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அடிமைத்தனத்தை அறுத்தெறிந்து கம்பீரமாய் தலை நிமிரச் செய்கிற நம் தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, உங்களையும் நிமிரச் செய்வார். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் தலையை நிமிரச் செய்கிற என் தேவனாகிய கர்த்தாவே நன்றி அப்பா. பலவீனப்படுத்தி கொண்டு கர்த்தாவே 18 வருஷமாய் முடக்கப்பட்டிருந்த பெண்ணின் வாழ்க்கையின் முடக்கத்தை உடைத்தெறிந்த எங்கள் நல்ல தெய்வமே அப்பா. இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன முடக்கங்கள் இருக்கிறதோ, அவங்க வாழ்க்கையில் எந்த காரியங்கள் அவர்களை எழுந்து வரவிடாமல் அமுக்கி கொண்டு இருக்கிறதோ, அந்த காரியங்களை எல்லாம் இயேசு அவிழ்த்தெறியும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த காரியங்களிலிருந்தெல்லாம் கர்த்தர் இயேசு விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்கள் எந்த பாரங்களோடு இருந்தாலும் அந்த பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும். எந்தெந்த காரியங்களை அவர்கள் கற்றப்பட்டிருந்தாலும் அத்தனை கட்டுகளும் இயேசு நாமத்தில் உடைந்து போவதாக. முடக்கப்பட்டிருக்கிற வாழ்வு இயேசு நாமத்தில் தலை நிமிர்வதாக. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா.